ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜூன் வாரத்தில் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் இருக்கிற பல கிரகங்கள், குறிப்பாக 6 கிரகங்கள் நம்ம பூமியிலிருந்து அண்ணாந்து பார்த்தா சூரியன்லேருந்து அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு பல மீடியா நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே சொல்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு பேர் பிளானட்ரி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பிளானட்ரி பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானட்ரி அலைன்மெண்ட்னா என்ன, பிளானட்ரி பரேட்னா என்ன? உண்மையிலுமே இந்த கிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் வரப்போதா? அப்படி நேர்கோட்டில் வரும்போது இன்னும் சில இருக்கு, இந்த பூமியில சுனாமி, எர்த்குவேக் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உண்மை எல்லாத்தையுமே குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ். திஸ் இஸ் பிளானட்டரி அலைன்மெண்ட், விண்வெளியில் கிரகங்களின் வரிசை. கிரகங்களின் வரிசை, த பிளானட்டரி அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன? சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்கள் சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது சூரியனோட ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரே நேரத்தில் ரொம்ப க்ளோஸா அப்பியர் ஆகிற ஈவெண்ட்டுக்கு பேர் தான் பிளானட்டரி அலைன்மெண்ட். அப்ப பிளானட்டரி பரேடு, கிரகங்களின் அணிவகுப்பு அப்படின்னா என்ன? இதே சூரிய குடும்பத்தில் இருக்கிற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே நைட்ல பூமியிலிருந்து நம்மளால பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவானால் அதுதான் பிளானட்டரி பரேட், கிரகங்களின் அணிவகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 3 அதிகாலையில சூரிய குடும்பத்தில் இருக்கிற 6 கிரகங்கள் நம்மளால வெறும் கண்களாலேயோ இல்லனா டெலிஸ்கோப் மூலமாகவோ பார்க்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால இது வந்து ஒரு பிளானட்டரி பரேட். அண்ட் ஆல்சோ அப்படி தெரியக்கூடிய கிரகங்கள் சூரியன்ல இருந்து ஒரு திசையில, அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது கிழக்கு திசையில இந்த 6 கிரகங்களும் தோன்றதுனால இது வந்து ஒரு பிளானட்டரி அலைன்மெண்ட்டும் கூட. ஜூன் 3 திங்கட்கிழமை விடியற்காலை சூரிய உதயமாவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பூமியிலிருந்து கிழக்கு பக்கத்துல ஒரு 70 டிகிரி ஆங்கிள் இந்த சூரிய குடும்பத்தோட 6 கிரகங்கள் மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 6 கிரகங்களும் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதுல மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர், சனி கிரகம் இந்த 4 கிரகத்தையும் வெறும் கண்களாலேயே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெப்டியூன், யுரேனஸ் இதை டெலிஸ்கோப் இல்லனா சக்தி வாய்ந்த எதனா ஹை பவர்டு பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுலேயே சனி கிரகம் அக்வாரியஸ் கன்ஸ்டலேஷன் அப்படின்ற விண்வெளி கூட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதைத் தொடர்ந்து நெப்டியூன் கிரகம் சில மணி நேரத்தில் பிஸ்கஸ் கான்ஸ்டலேஷன் அந்த விண்வெளி கூட்டத்திலிருந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1-2 மணி நேரத்தில் மார்ஸ், செவ்வாய் கிரகம் ஒரு சிவப்பு புள்ளி, ஒரு டிண்ட் போல தெரிய ஆரம்பிக்கும். கடைசியா ஜூன் 3 சூரிய உதயமாவதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யுரேனஸ், ஜூபிட்டர், மெர்க்குரி இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து மொத்தம் 6 கிரகங்களை பூமியிலிருந்து கிழக்கு திசையில ஒரு 70 டிகிரி ஆங்கிள் நம்மளால பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துல இருந்தும் இந்த இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த நேரத்தில் உங்க ஏரியாவில் ஒருவேளை மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையோ மேக கூட்டங்கள் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அந்த கிளவுட்ஸ் அந்த பிளானட்ஸை மறைச்சிரும். ஒருவேளை நான் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் எழுந்து வாக்கிங் போவேன், அந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரேர் இன்சிடென்ட்டை பாருங்க. இல்ல நான் அதிகாலையில் எழுந்திருக்கிற ஆள்லாம் கிடையாது, ரொம்ப லேட்டா தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல விடுங்க, வழக்கம் போல நியூஸ்ல போடுவாங்க, பாத்துக்கலாம். ஓகே, இப்ப இது பல நியூஸ் சேனல் சொல்ற போல இந்த கிரகங்கள், இந்த 6 கிரகங்களும் சூரியனோட ஒரு பக்கத்துல நேர்கோட்டில் அமைப்போதா அப்படின்னு கேட்டா நேர்கோட்டில எல்லாம் கிடையாது. ஒரு 3 டைமென்ஷன்ல பார்த்தா அந்த கிரகங்கள்லாம் பக்கத்துல இருக்குமே தவிர ஒரே நேர்கோட்டில் அந்த கிரகங்கள் இருக்காது. நம்ம சூரியனை சுத்திட்டு இருக்கிற கிரகங்கள் மொத்தம் 8 கிரகங்களும் சூரியன்ல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு நேர்கோட்டில் வரணும் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் வருஷத்துல வெறும் 7 தடவை தான் வருமா? நம்ம வாழக்கூடிய காலம் அந்த 7 தடவையிலையும் வராது. சோ ஜூன் 3 நடக்கக்கூடிய இந்த பிளானட்டரி அலைன்மெண்டே நமக்கு ஒரு ரேரான விஷயம். மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, ஒருவேளை கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு எழுந்து அந்த வானத்துல இந்த இன்சிடென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வானத்துல நிறைய ஆப்ஜெக்ட் தெரியுமேப்பா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல நீ சொல்ற பிளானட்ஸ் எது, இல்ல ஸ்டார்ஸ் எது, இது நட்சத்திரமா இல்ல ஒரு கிரகமா, எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான கொஸ்டின். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரெய்ம்ஸ்ல வர வேர்டிங்ஸ் போல ஒரு ஸ்டார் ட்விங்கிள் ஆகும், அதாவது மினுக்கும். ஆனா ஒரு பிளானட், ஒரு கிரகம் மினுக்காது. சோ ஒரு ஆப்ஜெக்ட் ட்விங்கிள் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒரு பிளானட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஒரு ஸ்டார், அதாவது ஒரு நட்சத்திரம் நியூக்ளியர் ஃபியூஷன் காரணமாக 360 டிகிரிலையும் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கும். பட் பிளானட் ஒரு ஸ்டார்ல இருந்து கிடைக்கக்கூடிய லைட்டை மட்டுமே வாங்கி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, இந்த பிளானட்டரி அலைன்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன வகையான பிளானட்டரி அலைன்மெண்ட்லாம் இருக்கு? மினி பிளானட்டரி அலைன்மெண்ட், சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு 3 கிரகங்கள் சூரியனோட ஒரு பக்கத்துல
குடும்பத்தில் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற போல பக்கத்தில் இருக்கிற போல ஒரு இல்யூஷன், ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது மினி பிளானட்டரி அலைன்மெண்ட். அடுத்தது ஸ்மால் பிளானட்டரி அலைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் 4 கிரகங்கள் 5லிருந்து 6 கிரகங்கள் சூரியனோட ஒரு பக்கத்தில் நேர்கோட்டில் இருக்கிற போல ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது லார்ஜ் பிளானட்டரி அலைன்மெண்ட். கடைசியா கிரேட் அண்ட் ஃபுல் பிளானட்டரி அலைன்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற 8 கிரகங்களும் சூரியனோட ஒரே திசையில பக்கத்துல இருக்கிற போல தோற்றத்தை கொடுத்தா, இன்க்ளூடிங் பூமி கூட அது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தா அதுதான் இந்த கிரேட் அண்ட் ஃபுல் பிளானட்டரி அலைன்மெண்ட். ஒருவேளை 2 பிளானட் பக்கத்துல சூரியனோட ஒரு திசையில நேர்கோட்டில் அமைய போகுது அப்படின்னு சொன்னா அது பிளானட்டரி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிளானட்ஸோட க்ளோசஸ்ட் அப்ரோச் இல்லனா இந்த பிளானட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா ஜூன் 3ஆம் தேதி நடக்கக்கூடியது லார்ஜ் பிளானட்டரி அலைன்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம பல சேனல்ஸ் பல பேர் சொல்ற போல விண்வெளியில இந்த விஷயம் நடக்கும்போது 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது, அது ஜஸ்ட் அன் இல்யூஷன் தான். அண்ட் இந்த பிளானட்டரி அலைன்மெண்ட் நடக்கும்போது பூமியில சுனாமி, நிலநடுக்கம் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட் அதுல எந்த உண்மையும் இல்லை அப்படின்றது தான் பல ஆஸ்ட்ரோனமர்ஸ் இன்னைக்கு வந்து டீபங்க் பண்ணியிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி மிஸ் பண்ணா கூட இதே வருஷம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி கூட இதே 6 பிளானட்ஸ் மறுபடியும் ஒரு பிளானட்டரி அலைன்மெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த வானவியல் அதிசயத்தை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு அந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்ட்ரானமி ரிலேட்டட் வீடியோஸ் கண்டினியூஸா நம்ம சேனல்ல பார்ப்போம். பட் until then, take care. Bye bye Phoenix Birds.